நாள் 20. 80-20 கொள்கையுடன் வெற்றியை அடையுங்கள். வாழ்க்கையின் முக்கிய முன்னுரிமைகளில் தேர்ச்சி பெறுங்கள். வணக்கம். இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூப்பர் கூல் ஐடியாவை பற்றி பேச போகிறோம். இது 80-20 கொள்கை, அல்லது நீங்கள் ஆடம்பரமாக இருக்க விரும்பினால் பரேட்டோ கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் கவலை வேண்டாம், நாங்கள் இங்கே விஷயங்களை எளிமையாக வைத்திருக்கிறோம். எனது நண்பர் மைக்கை பற்றிய ஒரு விரைவான கதையுடன் ஆரம்பிக்கிறேன். மைக் எப்பொழுதும் பிஸியாக இருந்தார். தலையில்லாத கோழியை போல எப்போதும் ஓடிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு நீண்ட செய்ய வேண்டிய பட்டியலை வைத்திருந்தார். அதை ஒருபோதும் முடிக்கவில்லை. அவர் மன அழுத்தம், சோர்வு மற்றும் வாழ்க்கையில் எங்கும் நிறைவில்லை என்று உணர்ந்தார். ஒரு நாள் மைக் 80-20 கொள்கையை பற்றி அறிந்தார். முதலில் ஏதோ சிக்கலான கணித விஷயம் என்று அவர் நினைத்தார். ஆனால் உண்மையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு எளிய யோசனை. எனவே இந்த 80-20 கொள்கை என்றால் என்ன? சரி, வாழ்க்கையின் பல பகுதிகளில் 80% முடிவுகள் நமது 20% முயற்சிகளில் இருந்தே வருகின்றன. சற்று வித்தியாசமாக தெரிகிறது இல்லையா? உங்களுக்காக அதை உடைக்கிறேன். உங்களிடம் 10 ஆப்பிள் மரங்கள் உள்ள தோட்டம் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் ஆப்பிள்களில் 8, அதாவது 80% 2 மரங்களில் இருந்து, அதாவது 20% வந்திருப்பதை நீங்கள் காணலாம். மற்ற 8 மரங்கள் 2 ஆப்பிள்களை மட்டுமே தருகின்றன. அதுதான் 80-20 கொள்கை. இப்போது இது நமது அன்றாட வாழ்க்கைக்கும் வேலைக்கும் எவ்வாறு பொருந்தும் என்பதை பற்றி சிந்திப்போம். 1. உங்கள் பொன்னான பணிகளை கண்டறியவும். ஒரு நாளில் நீங்கள் செய்யும் அனைத்து விஷயங்களையும் பாருங்கள். எவை உண்மையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றன? இவை உங்கள் 20% உங்களுக்கு மிகப்பெரிய முடிவுகளை தரும் பணிகள். மைக் பொறுத்தவரை இது சாத்தியமான வாடிக்கையாளர்களாக அழைக்கிறது மற்றும் பெரிய திட்டங்களில் வேலை செய்கிறது. 2. முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் பொன்னான பணிகளை நீங்கள் அறிந்தவுடன் அவைகளை உங்களின் சிறந்த நேரத்தையும் ஆற்றலையும் கொடுங்கள். மைக் தனது முக்கியமான அழைப்புகளை காலையில் செய்ய தொடங்கினார். அவர் புதிதாகவும் கவனம் செலுத்தினார். 3. புழுதியை வெட்டுங்கள். மற்ற 80% பணிகள் உங்களுக்கு அதிகம் கொடுக்கவில்லை என்றால் என்ன? உங்களால் அவற்றை விரைவாக செய்ய முடியுமா? வேறொருவரிடம் ஒப்படைக்க முடியுமா? அல்லது செய்யாமல் இருக்க முடியுமா என்று பாருங்கள். மைக் தனது மின்னஞ்சலை ஒழுங்குபடுத்துவதில் அதிக நேரம் செலவிடுவதை உணர்ந்தார். அவர் சில விரைவான வடிப்பான்களை அமைத்தார். திடீரென்று முக்கியமான வேலைகளுக்கு அதிக நேரம் கிடைத்தது. 4. அளவை விட தரம் முக்கியமானது. நினைவில் கொள்ளுங்கள், இது அதிகமாக செய்வது பற்றியது அல்ல, அது என்ன செய்ய வேண்டும் என்று. மைக் அனைவருடனும் நீண்ட சந்திப்புகளை நடத்துவதை நிறுத்திவிட்டு முக்கிய நபர்களுடன் குறுகிய பயனுள்ள அரட்டைகளில் கவனம் செலுத்தினார். 5. விஷயங்களில் ஒரு கண் வைத்திருங்கள். எது வேலை செய்கிறது மற்றும் எது இல்லை என்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் முக்கியமானதாக கருதிய சில விஷயங்கள் உண்மையில் பெரிதாக உதவாது என்பதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இப்போது மைக்குக்கு திரும்புவோம். அவர் தனது வேலையில் 80-20 கொள்கையை பயன்படுத்த தொடங்கினார்.
அவர் தனது மிக முக்கியமான வாடிக்கையாளர்கள் மற்றும் திட்டங்களில் கவனம் செலுத்தினார். நேரத்தை வீணடிக்கும் செயல்களை குறைத்துக் கொண்டார். சில மாதங்களிலேயே அவருடைய வியாபாரம் வளர ஆரம்பித்தது. அவர் குறைவான மன அழுத்தத்துடன் இருந்தார். அதிக ஓய்வு நேரம் கிடைத்தது. மேலும் அவர் இறுதியாக முன்னேறுவதை போல உணர்ந்தார். ஆனால் இங்கே மிகவும் அருமையான பகுதி என்ன தெரியுமா? மைக் வேலையுடன் நிற்கவில்லை. அவர் தனது வாழ்க்கையின் பிற பகுதிகளிலும் 80-20 கொள்கையை பயன்படுத்த தொடங்கினார். அவரது மகிழ்ச்சியின் 80% நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவழிப்பதில் இருந்து வந்தது என்பதை அவர் உணர்ந்தார். எனவே அந்த உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதை உறுதி செய்தார். அவரது உடல்நல முன்னேற்றங்களில் 80% ஒரு சில முக்கிய பழக்க வழக்கங்களால் வந்தவை என்பதை உணர்ந்தார். போதுமான தூக்கம், அதிக காய்கறிகளை சாப்பிடுதல் மற்றும் ஒவ்வொரு நாளும் நடைப்பயிற்சி செல்வது. சிக்கலான உணவு திட்டங்களையோ அல்லது தீவிரமான உடற்பயிற்சியையோ அவர் பின்பற்றாமல் கவனம் செலுத்தினார். எனவே உங்கள் வாழ்க்கையில் 80-20 கொள்கையை எவ்வாறு பயன்படுத்த தொடங்கலாம்? தொடங்குவதற்கான எளிய வழி இங்கே. 1. நீங்கள் மேம்படுத்த விரும்பும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கவும். வேலை, உறவுகள், ஆரோக்கியம் என எதுவாக இருந்தாலும். 2. அந்த பகுதியில் நீங்கள் செய்யும் அனைத்து விஷயங்களையும் பட்டியலிடுங்கள். 3. அவற்றில் எது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை தருகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். 4. அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல்களில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் அதிக அளவில் செலுத்துங்கள். 5. என்ன நடக்கிறது என்று பாருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது கடினமாக உழைப்பது பற்றியது அல்ல. இது புத்திசாலித்தனமாக வேலை செய்வது பற்றியது. இது குறைவாக செய்வது பற்றியது மற்றும் மிக முக்கியமான செய்வது. 80-20 கொள்கையை பயன்படுத்தி பெரிய மாற்றங்களை செய்யலாம் என்பதை மைக்கின் கதையின் மூலம் நமக்கு காட்டுகிறது. எனவே முயற்சி செய்ய நீங்கள் தயாரா? 80-20 கொள்கையை பயன்படுத்தக்கூடிய உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை பற்றி சிந்தியுங்கள். 80% வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்கள் 20% என்ன? நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது எல்லாவற்றையும் செய்வதல்ல, அது சரியான விஷயங்களை செய்வதாகும். இப்போது அங்கே சென்று உங்கள் 20% கண்டுபிடியுங்கள்.